பாலறிவன் ஜோதிட களஞ்சியம் நேயர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும். இன்று நாம் பார்க்க இருப்பது இந்த ஐயனார். ஐயப்பன் ஒரு ஐயனார் தான். அதாவது சாஸ்தா, தர்ம சாஸ்தா அப்படின்னு சொல்லி ஐயப்பன் சொல்லுவோம். அறச்சாத்தன். அறம் என்றால் பிற உயிர்களை துன்பப்படுத்தாது. அறம் என்றால் தெரியும். அறச்சாத்தனை தான். அறம் தான் தர்மம். தர்மசாஸ்தா அப்படின்னு சொல்றது. இந்த ஐயனார் எப்படி ஐயனார் ஆனார் அப்படின்றத பத்தி பார்ப்போம். இது ஆசிவக கல்வியின் ஆசிவகம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மதம். இன்னைக்கு மதம் சொல்றோம். இதுக்கு முன்னாடி சமயம் இருந்தது. அதற்கு முன்னதாக தோன்றியது தமிழர்களின் ஆதி மதம் அப்படின்னு சொன்னா தெரியும். இந்த ஆசிவகத்தினுடைய படிநிலைகள் தான் 6 வண்ண கோட்பாடு. இந்த வண்ண கோட்பாடு தான் பின்னாளில் யூதர்களால் வர்ணாசிரமம் அப்படின்னு அவங்களுக்கு தகுந்த மாதிரி வேற மாற்றிக்கிட்டாங்க. அது 4 வர்ணம், பின்னாலே 5 வர்ணமானது. நமது வண்ண கோட்பாடு 6 வண்ணம். இது இந்த உயிர்காந்த ஆற்றலை 7 சக்கரங்கள் வழியாக மூலாதாரத்திலிருந்து குண்டலினி யோகத்தின் மூலமாக உயிர்காந்த ஆற்றலை மேலெழுப்பி வான்காந்த ஆற்றலோட இணைப்பது. இன்னைக்கு சிம்பிளா சொல்லணும்னா ரிமோட் டிவி இயக்குறோம், விளையாட்டு பொருட்களை இயக்குறோம், ட்ரோன் இயக்குறோம், அப்புறம் செயற்கைக்கோள் பல்லாயிரம் மைல்களுக்கு அந்த பக்கம் இருக்கக்கூடிய செயற்கைக்கோள்களை இயக்குறோம், செவ்வாய் கிரகத்துக்கு அனுப்புறோம், சந்திர மண்டலத்துக்கு அனுப்புறோம். இங்கிருந்து இயக்குறோம் இல்லைங்களா? இது எலக்ட்ரோ மேக்னட்டிக் வேவ்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய மின்காந்த அலைகள் மூலமாக கட்டுப்படுத்துவது. இதை நம்முடைய சித்தர்கள் 10,000 வருடங்களுக்கு முன்னதாக தன்னுடைய உயிரையே அந்த மாதிரி மாற்றிருந்தாங்க. அதை பத்தி பார்ப்போம். அப்போ இந்த ஒரு விபத்துல சிக்கினவங்களோ அல்லது ரொம்ப படபடப்பா இருக்கவங்களோ, கீழே விழுந்துட்டாங்க, உயிர் பய நிலைக்கு வந்துட்டாங்க, கோபமா இருக்காங்க, அவங்கள முதல்ல சொல்லுவாங்க ஆசுவாசப்படுத்திக்கும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் தண்ணி கொடுப்பாங்க, அந்த பதட்டத்தை தணிப்பதற்கு. அப்போ இந்த ஆசு சுவாசம் அப்படின்னா ஆசிவகத்தின் அடிப்படையில் சுவாசத்தை சரி செய்து கொள் அப்படின்றது. அதான் ஆசுவாசம். ஆசி வழங்குதல். ஆசி என்றாலே மக்களுடைய தேவைகளை உடனடியாக மாற்று வழி இல்லாமல் மடைந்திருந்த வெள்ளம் போல மிகச் சரியாக நுட்பமாக சொல்லுதல் அப்படின்னு அர்த்தம். ஆசு ஈவு அகம் பிரிப்பாங்க. இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு உள்ளிருந்து கிடைக்கும். ஈவு என்றால் விடை. அதான் ஆசு ஈவு அகம். மக்களுடைய பிரச்சனைகளுக்கு இந்த இடத்திலிருந்து ஆசிவகம் சொல்லக்கூடிய சமணர் படுக்கை, சமணர் கல்வி நிலையங்கள் இருக்கு இல்லைங்களா? அங்கிருந்து உடனடியாக கிடைக்கும். இதனுடைய கல்வி நிலை தான் இந்த 6 வண்ண கோட்பாடு. அதாவது இந்த கிரகங்களை 7ஆக வைத்து அதன் அடிப்படையில் கொண்டு வந்தாங்க. அதுல என்ன சொல்லுவாங்கன்னா கரும்பிறப்பு, நீலப்பிறப்பு, பசும்பிறப்பு, செம்பிறப்பு, மஞ்சள் அதாவது பொன்பிறப்பு, அடுத்தது வெண்பிறப்பு, கலிவெண் நிலை அப்படின்னு சொல்லுவாங்க. அதனாலதான் பாத்தீங்கன்னா இந்த சாமியார்கள் மிக உயர்ந்த நிலையில் இருக்கவங்க வெள்ளை ஆடை முடிச்சிருப்பாங்க, ஜெயின் முடிஞ்சிருப்பாங்க, பார்த்துருக்கலாம். இது ஆசிய கல்வியுடைய படிநிலை. ஒவ்வொரு கல்விக்கு 3 ஆண்டுகள், 6 நிலைகளுக்கு 18 ஆண்டுகள். அதுதான் இந்த சபரிமலையில் 18 படி வச்சிருப்பாங்க. 18ஆம் படி கருப்பு. நம்மளுடைய தமிழ் எழுத்துல மெய் எழுத்துக்கள் 18, உயிரெழுத்துக்கள் 12 ஆழ்வார்களை குறிப்பது. மெய் எழுத்து 18 சித்தர்களை குறிப்பது. இந்த சித்தர்கள் தான் அடுத்த நிலையை அடையும் போது ஐயனார் ஆறாங்க. ஐயனாரின் உயர்ந்த நிலை தான் ஐயப்பன். இந்த ஐயப்பன் நிறைய கோவில்களுக்கு போயிருக்கோம், பார்த்துருக்கோம். போய் சாமி கும்பிட்டு கணத்தில் போட்டு அங்கபதர்சனம் பண்ணி
பிரசாதம் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு தீர்த்தத்தை வாங்கி குடிச்சிட்டு தலை தெளிச்சுக்கிட்டு இது மட்டும் செய்யாமல் அந்த கோவில்களில் ஆய்வு பண்ணுங்க, யோசிங்க, அதனுடைய அறிவியல் காரணத்தை பாருங்க. இதெல்லாம் நான் பண்ணேன். இதற்கு முன்னாடி ஒரு 10-15 ஆண்டுகள் நாத்திகத்தில் இருந்தேன். அப்போ அதனுடைய தன்மைகளை புரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஆத்திகத்துக்கு வந்தேன். அதீதமான பக்திக்கு போனேன். அதுல இருந்து ஆய்வு பண்ணும்போது தான் அறிவியல் நிலை வந்தது. பிளஸ் மைனஸ், அனுகூலம் பிரதிகூலம், மெரிட் டிமெரிட்ஸ் இதெல்லாம் பார்த்து முழுமையாக ஆய்ந்து அறிந்து சீர்தூக்கி பார்த்ததான் ஒரு பொருளின், ஒரு செயலின், ஒரு தன்மையின் உண்மை நிலை புரியும். அதன் அடிப்படையில் முருகன் நின்று இருப்பாரு, விநாயகர் ஒரு கால குத்துக்கால் போட்டு ஒரு கால சம்மணம் போட்ட மாதிரி உட்காந்துருப்பாரு, சிவன் நடனம் ஆடுறாரு, அம்மன்கள்லாம் வடக்கு நோக்கியே இருக்காங்க, பெருமாள் படுத்துக்கிட்டே இருக்காரு. இதெல்லாம் ஏன்? இதுல ஐயனார் பார்த்தீங்கன்னா குத்துக்கால் போட்டு சம்மணமும் இருக்காது, நின்றுட்டு இருக்க மாட்டாங்க, அமர்ந்த நிலையில் குத்துக்கால் வைத்து முட்டிக்கு கீழே ஒரு பெல்ட் மாதிரி கட்டியிருப்பாங்க. இது ஏன், என்ன காரணம் அப்படின்னு ஆய்வு செய்ய முற்படும் பொழுதுதான் இதை தேடுறேன். இப்போ ஆசீர்வாதத்துக்குள்ள போறதுக்காக என்னுடைய பெயர் ஆய்வு செய்ய போகும்போது தான் அது உள்ள பின்னாடி போனேன். அதெல்லாம் சொல்லிட்டு இருந்தா வீடியோ பெருசாயிரும். இந்த ஆசீர்வாதத்தினுடைய நிலையில் இருந்து பார்க்கும்போது தான் என்னுடைய உண்மைத்தன்மை புரியுது. அப்போ என்ன செய்யறாங்கன்னு பார்த்தா, இந்த குண்டலி சக்தியை மேல் எழுப்புறாங்க இல்லைங்களா? அப்போ வரும்போது இதுல முக்கியமானது இந்த ஊழ்க பயிற்சி என்னும் மூச்சு பயிற்சி. பேச்சை குறை மூச்சை கவனி அப்படின்னு சொல்லி ஜோதிடத்தை சொல்லி தருவாங்க. தன்னுடைய மூச்சை கவனித்து யோகம் தவம், ஓகம் தான் யோகமாகி இன்னைக்கு யோகாசனம் ஆயிடுச்சு, ஊழ்கம் தான் மூச்சு பயிற்சி ஆயிடுச்சு. அப்படி பண்ணும்போது மனிதனுடைய மூச்சு காற்று 1 மணி நேரத்தை ஓரை என்று சொல்வார்கள், 2.5 நாளைக்கு வலது நாடி இடது நாடியாக மாறி மாறி இயங்கும். அப்போ இந்த பாவகிரகங்கள் சொல்லக்கூடிய சூரியன், செவ்வாய், சனி, இந்த கிரகங்களின் ஓரையில் மனிதர்களுக்கு வலது நாடியில் காற்று இயங்கும், மூச்சு காற்று இயங்கும், நாடி ஓடும். பெண் கிரகங்கள் சொல்லக்கூடிய சந்திரன், புதன், சுக்கிரன், இந்த கிரகங்களுக்கு இடது நாடியில ஓடும். இது இடகலை, சந்திரகலை, இடநாடி அப்படி சொல்லுவாங்க. இது ஆசியோகத்தில் வரும்போது மதிக்கலை. சந்திரனுக்கு மதின்னு பேர் இல்லைங்களா? இப்போ வலது பக்கம் ஓடக்கூடியத சூரியகலை, பிங்கலை, வலது நாடின்னு சொல்லுவாங்க. இதை மொத்தமா கதிர்கலை அப்படின்னு சொல்றது. இதுல ஒரு விஷயத்த பார்த்தீங்கன்னா, இப்போ குருவை சொல்லாம விட்டுருப்பேன். குரு ஆண் கிரகமாக வரும். அந்த அடிப்படையில் வலது நாடியிலையும், பெண் கிரகமாக சுப கிரகமாக வரும் பொழுது இடது நாடியிலையும் இயங்கும். அதை ஆய்வு பண்ணும்போது தான் தெரியுது, குரு தேய்பிரையில் பிறந்தவர்களுக்கு பாவ கிரகமாக செயல்படுவார் அப்படின்னு சொல்லி. இதை பின்னால் பார்ப்போம். இப்போ வரும்போது இந்த மூச்சு பயிற்சியை செய்து இதில் மிகப்பெரிய பரிகார தத்துவம் இருக்குது. அதை அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அப்போ பண்ணும்போது இந்த மூச்சு பயிற்சி செய்யும்போது வலது நாடி இடது நாடி மாறி மாறி ஓடும். இதனுடைய அடுத்த நிலை சுழுமுனை. இங்க மூச்சை நிறுத்தினா, இங்க இருந்து வயிற்றிலையும் இப்படி நிறுத்தினா, உள்ளடக்கினால் அதுக்கு கும்பகம் என்று பேர். 2 நாடியிலும் சமமாக காற்றை இயங்க செய்தால் அதற்கு பேர் சுழுமுனை பேர். இப்ப அந்த ஐயப்பன் உட்கார்ந்துருக்காரு இல்லைங்களா, குத்துக்கால் போட்டு, அப்படின்னா அவரு நம்மளை விட உயர்ந்து
சித்தர்களாகி சித்தர்களுடைய 10 படிநிலைகளை கடந்து ஐயை நிலையை அடைந்தவர். அதற்கு அடையாளம் தான் இந்த குத்துக்கால் போட்டு அதில் ஒரு பெல்ட் மாதிரி அமைப்பு வச்சு கட்டி வச்சிருப்பாங்க. நீங்கள் மகா பெரியவர்னு சொல்லக்கூடிய சந்திரசேகரேந்திர சாமிகள் பார்த்தீங்கன்னா குத்துக்கால் போட்டு தான் உட்காருவாங்க. இன்றும் நம்முடைய தென் தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா பெண்கள் கண்டிப்பாக குத்துக்கால் போட்டு தான் அமர்வாங்க. இது ஒரு காலத்தில் ஆசீவகம் வடநாடு முழுவதும் பரவி இருந்தது. அதாவது இந்த கிறிஸ்து பிறப்புக்கு முன்னாடி கிமு 3ஆம் நூற்றாண்டிலிருந்து கிபி 3ஆம் நூற்றாண்டு வரைக்கும் இந்தியா முழுவதும் இருந்தது ஆசீவகம். இன்னைக்கும் வடக்கன்ஸ் பாருங்க, உட்காரும்போது டபக்குன்னு குத்துக்கால் போட்டு தான் உட்காருவாங்க. புட்டத்தை தரையில் வச்சு பெட்டாக்ஸாவுக்கு கீழே வச்சு உட்கார மாட்டாங்க. 2 காலை ஒத்து வச்சு அதில் உட்காந்துருப்பாங்க. ஆனால் அந்த மூலாதாரத்தை தரையில் அமர்த்தி குத்துக்கால் போட்டு உட்காரும். இதான் அப்போ இந்த சுழுமுனையில் காற்றை இயங்கச் செய்வர்கள், உயிரை இயங்கச் செய்வர்கள் தான் ஐயை நிலையை அடைந்தார் அப்படின்னு சொல்றதுக்கான அந்த. அப்போ இந்த கதிர்களை, மதிகளை, சுடர்களை அப்படின்னு சொல்லி சொல்றோம். இந்த ஒவ்வொரு கலையும் 7 7ஆக பிரிகிறது. அப்ப இந்த மதிகளை அப்படின்னு சொல்லக்கூடிய இடங்களை, சந்திரங்களை 7ஆக பிரிகிறது தான் 7 கன்னிகைகள். அப்ப வலது நாடியில கதிர்களை 7ஆக பிரிக்கிறாங்க. யாரு? நம்ம ஆசீவக சித்தர்கள், ஆசீவகத்தின் ஐயனார்கள். அத 7 முனிகளாக, 7 கருப்புகளாக சொல்கிறார்கள். பிலாவடி கருப்பு, மலையடி கருப்பு, 18ஆம் படி கருப்பு, கருப்பண்ண சாமிகளாக வழிபடுறோம். சிறு தெய்வங்களாக, நாட்டார் தெய்வங்களாக. இப்ப ஐயனாரே 7ஆ பிரிக்கும். அதாவது இந்த ஐயை நிலையடைந்த ஐயப்பனை 7ஆ பிரிக்கும். அதில் ஆரம்பிக்கிறதா அந்த சொரிமுத்தையனார் நிலையிலிருந்து ஆரம்பிச்சு அந்த சபரிமலைக்கு மாலை போட்டு போறவங்க அப்படி வரிசையா போனோம். அச்சன் கோயில், பந்தளம், கிணத்துப்புலா, இப்படி நேற்று போட்ட வீடியோல பாருங்க, வரிசையா சொல்லியிருப்பேன். 7 சக்கரங்கள் இயக்குவது இந்த அமைப்பில் தான், இந்த நிலையை சொல்வதுதான், இந்த மூச்சின் அடிப்படையில் தான் இந்த விஷயங்களை சித்தர்கள் ஐயனார்களாகி, ஐயனார் அடுத்த நிலை தான் ஐயை நிலை அடைவது தான் ஐயப்பன். இது போன்ற வீடியோக்களை அடுத்தடுத்து உங்களுக்கு தரமானதாக, அறிவியலின்படி உண்மையாக கொடுப்பதற்கு உங்களுடைய ஆதரவை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்போதான் எனக்கு இன்ட்ரெஸ்ட் வரும். நிறைய ஆய்வு பண்ணி நிறைய கற்று வச்சிருக்கேன். உங்களுக்கு அர்ப்பணிக்கிறதுக்கு நல்ல வாய்ப்பை கொடுங்க. நன்றி, வணக்கம்.